जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय श्री चैतन्य जय अद्वैत चंद्र जय गौर भक्तवृंद जय अद्वैत चंद्र जय 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 श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्तवृंद हरे कृष्णा चैतन्य चैतन्य की जय चैतन्य महाप्रभु की कृष्ण श्री कृष्ण प्रभुपाद की श्रील प्रभुपाद की जय गौर प्रेमानंदे हरि बोल. ओके 14 போலாம். இப்ப ஈஸ்வரி மாதா நீங்க படிங்க ஃபர்ஸ்ட். சரிங்க பிரபு. நான் யோசிக்கிறேன். प्रभु एक महाप्रभु और प्रभु दुई जना एक महाप्रभु और प्रभु दुई जना दुई प्रभु सेवे महाप्रभु चरणा प्रभु सेवा महाप्रसरणा प्रभु शरणा. படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அவர்களில் ஒருவர் மகாபிரபு, மற்ற இருவரும் பிரபுக்கள். அந்த 2 பிரபுக்களும் மகாபிரபு தாமர திருவடிகளுக்கு தொண்டு புரிகின்றனர். இந்த 2 பிரபு யாரு இல்லையா? 2 பிரபு யாரு? நித்யானந்த பிரபு, அத்வைத பிரபு. அவங்க 2 பேரும் சேவை பண்ணி யாருக்கு சைத்தன்ய மகாபிரபு சேவை பண்றாங்க. நான் படிக்க மாட்டேன். பொருளுரை: ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, ஸ்ரீ நித்யானந்த பிரபு, ஸ்ரீ அத்வைத பிரபு ஆகிய அனைவரும் ஒரே விஷ்ணு தத்துவ பிரிவை சேர்ந்தவர்கள் என்ற போதிலும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு உயர்ந்தவராக ஏற்கப்படுகிறார். மேலும் மற்ற 2 பிரபுக்களும் அவரது தெய்வீக அன்பு தொண்டில் ஈடுபட்டு நாம் ஒவ்வொருவரும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கீழ்ப்படிந்தவர்கள் என்பதை சாதாரண உயிர்வாழ்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றனர். சைத்தன்ய சரிதம் புதத்தின் மற்றொரு இடத்தில் ஆதிலீலை 5.142 ஏகலே ஈஸ்வரா கிருஷ்ணா ஆரசபா கிருஷ்ணர் மட்டுமே பல எஜமானர் என்றும் மற்றவர்கள் அனைவரும், அதாவது விஷ்ணு தத்துவம் ஜீவ தத்துவம் ஆகிய இருவருமே அவருடைய தொண்டில் ஈடுபடுகின்றனர் என்றும் கூறப்பட்டுள்ளது. நித்யானந்த பிரபு, அத்வைதர் முதலிய விஷ்ணு தத்துவம், ஸ்ரீ வாசாரி கௌரபக்த விருந்தா ஜீவ தத்துவம் ஆகிய இருவருமே பகவானின் தொண்டில் ஈடுபடுகின்றனர். ஆயினும் விஷ்ணு தத்துவ சேவர்களையும் ஜீவ தத்துவ சேவர்களையும் வேறுபடுத்தி காண வேண்டியது அவசியம். ஜீவதத்துவ சேவகரான ஆன்மீக குரு உண்மையிலேயே சேவை செய்யும் பகவான் ஆவார். முந்தைய ஸ்லோகங்களில் விளக்கப்பட்டுள்ளபடி பூர்ண உலகில் அத்தகைய வேற்றுமைகள் ஏதும் இல்லை. இருப்பினும் முழமுதற் கடவுள் அவரது தொற்றுகளிலிருந்து பிரித்து காட்டுவதற்காக இத்தகைய வேறுபாடுகளை அனுசரித்தாக வேண்டும். அப்சல்யூட் வேர்ல்ட்ல வந்து இந்த மாதிரி டிஃபரன்ஸ் கிடையாது. இருந்தாலும் அவங்களுடைய சபார்டினேட் அவங்க கீழே இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி வேறுபாடை கண்டி காட்டார். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நீ படிக்கிறியா? நீ படிக்கிற அடுத்து படிக்கிறேன். சரோஜா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. 7.15 படிக்கணும். மீட்டில் போட்டுக்கோங்க சரோஜா மாதாஜி. அடுத்தவங்களை சொல்கிறேன். ஹாசினி. ஏதின் தத்வா சர்வாராத்ய கோரிமாணி சதுர்த்தை ஜே பக்த தத்வாராதக ஜானி. எதுவா ஸ்லோ நல்லா கட்டி படிக்கணும். The 3 predominators, Chaitanya Mahaprabhu, Nityananda Prabhu and Advaita Prabhu, are worshipable by all living entities. And the 4th principle, Sri Gadadhar Prabhu, is to be understood as their worshipper. In this Anubhashya, Sri Bhakti Siddhanta Saraswati Thakur describing the truth about Panchatattva, explains that we should understand that Lord Sri Chaitanya Mahaprabhu is the supreme predominator and Nityananda Prabhu and Advaita Prabhu are its subordinates, but also predominators. Lord Chaitanya Mahaprabhu is the Supreme Lord and Nityananda Prabhu and Advaita Prabhu are manifestation of Supreme Lord. All of them are Vishnu Tattva, the
Supreme and are therefore worshipable by living entities. Although other two tattvas within the category of Panchatattva, namely Shakti Tattva and Jiva Tattva, represented by Gadadhar and Srivasa, are worshippers of Supreme Lord, they are in the same category because they are eternally engaged in the transcendental loving service of the Lord. Four spirits should be understood as their worshipper. Vishnu Sattvam, Satya Tattvam. எல்லாருமே ஜீவ தத்துவம். கதாதரா அண்ட் ஸ்ரீவாசா வந்து கதாதர பிரபு வந்து விஷ்ணு சக்தி தத்துவம், ஸ்ரீவாஸ் தாக்கூர் வந்து ஜீவ தத்துவம். ஓகே, இவங்களுமே என்ன சுப்ரீமான வர்ஷிப் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நித்தியமாக கிருஷ்ணனுடைய அன்பு தொண்டில் ஈடுபட்டிருக்காங்க, சைத்தன்யமாவுடைய அன்பு தொண்டில் ஈடுபட்டிருக்காங்க. ஓகே, ஸ்ரீவாசாதி ஜத கோடி கோடி பக்தகணா शुद्ध भक्त तत्व मध्ये ताशबार गुणना இந்த மாதிரி நிறைய விதமான தூய பக்தர்கள் இருக்காங்க. எண்ணிலங்கா தூய பக்தர்கள் இருக்காங்க ஸ்ரீவாஸ் தாக்கூர் மையமாக வைத்து. ஓகே, அவங்க எல்லாருமே தூய பக்தர்கள் தான். ஓகே, சரோஜ மாதாஜி நீங்க தான் படிக்கணும். 17 7.17 गदाधर पंडितादि प्रभुर शक्ति अवतार अंतरंग भक्त गौरी गणन युजाहार பண்டிதரின் தலைமையிலான பக்தர்கள் பகவானின் அந்தரங்க சக்தியின் அவதாரமாக கருதப்பட வேண்டும். அவர்கள் அனைவரும் பகவானின் தொண்டில் ஈடுபட்டுள்ள அந்தரங்க பக்தர்கள் ஆவார். 16 மற்றும் 17வது ஸ்லோகங்களின் தொடர்பில் ஸ்ரீ பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் தம்முடைய அனுபாஷ்ய உரையில் பின்வருமாறு விளக்குகிறார். அந்தரங்க பக்தர்களையும் களங்கமற்ற அல்லது தூய பக்தர்களையும் அறிவதற்கு என்று குறிப்பிட்ட அறிகுறிகள் உள்ளன. களங்கமற்ற பக்தர்கள் அனைவரும் சக்தி தத்துவங்கள் அல்லது பகவானின் சக்திகள் எனப்படுகின்றனர். அவர்களில் சிலர் மாதுரிய அன்பினால் நிலை பெற்றுள்ளனர். மற்றவர்கள் பிள்ளை பாசம், நட்புறவு, சேவகம் ஆகியவற்றில் உள்ளனர். நிச்சயமாக அவர்கள் அனைவரும் பக்தர்களே. ஆயினும் அவர்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது மாதுரியில் ஈடுபட்டுள்ள பக்தர்கள் அல்லது சக்திகள் மற்றவர்களை காட்டிலும் சிறந்தவர்களாக காணப்படுகின்றனர். இவ்வாறாக புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளுடன் மாதுரிய அன்பில் உறவு கொள்ளும் பக்தர்கள் ஸ்ரீ பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் மிகவும் அந்தரங்க பக்தர்களாக கருதப்படுகின்றனர். பகவான் நித்யானந்த பிரபு மற்றும் பகவான் அத்வைத பிரபுவின் தொண்டில் ஈடுபடுபவர்கள் பொதுவாக வாத்சல்ய, சக்கிய, தாசிய, சாந்த உறவுகளை கொண்டுள்ளனர். அத்தகு பக்தர்கள் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவிடம் பெரும் பற்றுதலை வளர்க்கும் போது அவர்களும் மாதுரிய அன்பில் இருக்கும் பக்தர்களின் நெருங்கிய வட்டத்திற்குள் வருகின்றனர். பக்தி தொண்டின் இந்த படிப்படியான முன்னேற்றம் ஸ்ரீ நரோத்தமதாச தாகூரால் பின்வருமாறு விளக்கப்பட்டுள்ளது. गौरांग बलिदे हबे पुलक शरीर हरि हरि बलिदे नयने बबे नीर आर कबे निदाई सोदर करुणाहाइबे संसार वासना मोर कबे दुच्च हबे विषय साड़िया कबे शुद्ध हबे मन कबे हाम हेरब श्री वृंदावन रूप रघुनाथ पदे हरिये आहुदी कबे हाम भुजब श्री जुगल प्रीति சைத்தன்ய மகாபிரபுவின் பெயரை உச்சரித்த மாத்திரத்தில் எனது உடல் புலகாங்கிதம் அடைவது எப்போது? ஹரே கிருஷ்ண திருநாமத்தை உச்சரித்த மாத்திரத்தில் கண்ணீர் வருவது எப்போது? நித்யானந்த பிரபு என் மீது கருணை கொண்டு பௌதீக இன்பத்திற்கான எல்லா ஆசைகளிலிருந்தும் என்னை விடுவிப்பது எப்போது? பௌதீக இன்பத்திற்கான ஆசைகளின் எல்லா களங்கங்களிலிருந்தும் எனது மனம் முற்றிலுமாக விடுபடுவது எப்போது? அப்போது மட்டுமே பிருந்தாவனத்தை புரிந்து கொள்வது எனது சக்தியாகும். ரூப கோஸ்வாமி மற்றும் ரகுநாத தாச கோஸ்வாமியினால் தலைமை தாங்கப்பட்ட 6 கோஸ்வாமிகளின் உபதேசத்திடம் நான் பற்றுதல் கொள்ளும் போது மட்டுமே ராதாகிருஷ்ணரின் மாதுரிய பிரேமையினை புரிந்து கொள்வது எனக்கு சாத்தியமாகும். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவிற்கான பக்தி தொண்டின் மீதான பற்றுதலால் ஒருவன் உடனடியாக பரவச நிலைக்கு வருகிறான்.
அவன் நித்யானந்த பிரபுவிற்கான தனது அன்பை வளர்க்கும் போது பௌதிக உலகத்திற்கான எல்லா பற்றுதலிலிருந்தும் விடுபடுகிறான். அச்சமயத்தில் அவன் பகவானுடைய விருந்தாவன லீலைகளை புரிந்து கொள்வதற்கான தகுதிகளை பெறுகிறான். அந்த நிலையில் 6 கோஸ்வாமிகளின் மீதான தனது அன்பை அவன் வளர்க்கும் போது ராதாகிருஷ்ணருக்கு இடையிலான மாதுரிய பிரேமையினை அவனால் புரிந்து கொள்ள முடியும். இவையே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவான நெருங்கிய உறவில் ராதாகிருஷ்ணருக்கான சேவையில் ஒரு பக்தன் மாதுரிய அன்பிற்கு உயர்வு பெறுவதற்கான பல்வேறு நிலைகளாகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பாடல் வேறு பாடிட்டாங்க. நான் வந்து மட்டன் இது லைனில் சொன்னேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் நரசிம்மதாஸ் தாக்கூர் பாடியிருக்காரு. ரொம்ப அருமையான பாடல். ஓகே. ஆசை இந்த பாடல் மாத்திரம் பாடுறியா? நான் கீழே போயிட்டு இருந்தேன் கார் சர்வீஸ் பண்ணிட்டேன். இந்த கௌரங்க பொலித்தே வந்துட்டேன். இந்த கௌரங்க பொலித்தே பாடு இந்த இங்கே இருக்கு, புக்கில் இருக்கு. கேட்குமா? நீங்கள் சேர்ல வந்துட்டே நல்லாயிருக்கும். சரி, நான் இப்போ எந்திரிச்சு போயிடுவேன். சரி, எனக்கு உடனே பார்த்து திருப்பி வைக்கணுமா? இந்த புக்கை கீழே வச்சுக்கோ. நான் கீழே போய்க்கிறேன். பாட வந்துடுறேன். हरे कृष्णा माता जी. हरे कृष्णा. गौरंगा बोली के आगे पूरा का शरीर हरे हरे ரிப்பீட் பண்ணலாமா? ரிப்பீட் பண்ணலாமா? ரிப்பீட் பண்ணுங்க மாதாஜி. பண்ணலாம். பாருங்க. गौरंगा बोलीते आवे फूल का शरीरा हरे हरि बोलीते नायाने भवे निरा रंग हरि हरि बोलीते नायाने भवे निरा. மாதாஜி நான் ஒரு பேராகிராஃப் பாடுறேன், அப்புறமா ஃபுல்லா ரிப்பீட் பண்ணுங்க மாதாஜி. ஓகேவா? ஓகே ஓகே. நடுவில் எனக்கு கட்டாகிறதுனால எனக்கு அந்த டியூனும் மிஸ் ஆகுது. கரெக்டாக வருது. ஓகேம்மா. ஓகே. ஆரகோ பெனிதா சங்கே கருணா ஹோயிபே சந்தரோ பசானா मोरा कबे तू चाहे बे आगे कबे निकाई सादे करुणा है बे संसार वासना मोर कबे मार्ग பரவாயில்ல மாதாஜி, பரவாயில்ல. பாடுறதுதான் தேசாயா சரியா ஹபே சுதா ஹபே மானா ஹபே ஹமஹே நாபு ஸ்ரீ பிருந்தாவன
இல்ல மாதாஜி, அது வந்து அடுத்த பேராகிராஃப் இதே மாதிரி இருக்குப்பா. எங்களுக்கு அவ்வளவுதான் இருக்கு. அப்படியா? இதுல இந்த புக்ல இல்ல மாதாஜி, வைஷ்ணவா சாங்ஸ் புக்ல இருக்கும் மாதாஜி. ஓ அதுவா? சரி சரி, நான் அதை தேடுறேன், நான் என்கிட்ட இல்ல. ஓகே சரி, ரொம்ப முக்கியமான பாடல் ஆக்சுவலாக அது. ஓகே, கௌரங்க வலித்தே ஹோபே புலக்க சரிதா. இதை பாருங்கள், டிஃப்ரெண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் டிவோர்ஸல் சர்வீஸ். தொடர்ச்சியாக எப்படி பக்தி ஒருத்தருக்கு வருதுங்கிறத வந்து இதில் சொல்லியிருக்காரு இல்லையா? ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு இது சத்யமாதா ஜாயின் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு இந்த லிங்க் அனுப்பிச்சிடலாமா? சத்யமாதா நாங்கள் வந்து 7 ஹரே கிருஷ்ணா 7.18-19 படிச்சுட்டு இருக்கோம். 7.18 ஓகே. ஸோ அதனால ஹரே கிருஷ்ணா. ஸோ கிராஜுவல் டெவலப்மெண்ட் டிவோர்ஸ் சர்வீஸ், அதுதான் இந்த பாடல் போய்க்குது. ஹரே கிருஷ்ணா. என்னுடைய உடல்ல எப்போ வந்து கௌரங்க மாப்புடைய நாமங்களை சொல்லும்போது எரப்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, முடியெல்லாம் தூக்கிட்டு நிற்கிறது, அழுகை வருவது, இந்த மாதிரி எப்போ நடக்கும்? நித்யானந்த பிரபுவோடைய கருணை எப்போ கிடைக்கும்? இந்த பௌதிக என்ஜாய்மெண்ட்லேருந்து போகிறதுக்கு எப்போ வந்து என்னுடைய மனம் வந்து முழுவதுமாக பௌதிக என்ஜாய்மெண்ட் கலைஞர்கள்லேருந்து போகும்? இப்படி கேள்வி கேட்குறாரு. ஓகே, யார் ஒருத்தர் இந்த 6 கோஸ்வாமியுடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கிறாங்களோ அவங்களால மாத்திரம்தான் இந்த ராதாகிருஷ்ணா அவங்களுடைய வழிபாட்டெல்லாம் போக முடியும். ஓகே, மற்ற யாராலையும் போக முடியாது. அதனால தான் 6 கோஸ்வாமிஸோட டீச்சிங்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் ஒன்று அந்த இது ஒன்று தெரியுமா, அந்த ஒரு பாடல் ஸ்ரீனிவாசாச்சாரிய பாட்டு தானே அது, கிருஷ்ணோ கீர்த்தன தான பரோ பிரேமாபோ நிதி. இந்த பாடல்லாம் படிக்கணும். ஆக்சுவலாக கோஸ்வாமிஸை வந்து நினச்சி பார்த்துக்கணும். ஓகே, ஹரே கிருஷ்ணா பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. 7.18 ஹரே கிருஷ்ணா மாதாஜி. 7.18 படிக்கணும். இப்போ ஈஸ்வரி மாதாஜி நீங்கள் தான் படிக்கணும். ஜாஷபால்வய்யா பிரபுரா நித்ய விஹாரா பிரபுரா நித்ய விகாரா ஜாஷபால்வய்யா பிரபுரா கீர்த்தன பிரச்சாரா சபாலஜ பிரபுரா கீர்த்தன பிரச்சார ஜாஷபால்வய்யா கரிணா பிரேமாஸ்வதனா சபாலஜ கரணே பிரேமய ஆஸ்வதனா ஜாஷபால்வய்யா தானா கரே பிரேமதனா சபாலஜ தானா கரே பிரமிதனா. படிக்க மாட்டாஜி. அந்தரங்க பக்தர்கள் அல்லது சக்திகள் எனப்படுவோர் அனைவரும் பகவானுடைய லீலையில் நித்திய சகாக்களாவார். பகவான் அவர்களுடன் இணைந்த நிலையில் மட்டுமே சங்கீர்த்தன இயக்கத்தை தொடங்குவதற்காக அவதரிக்கின்றார். அவர்களுடன் இணைந்துதான் மாதுரிய பிரேமையின் ரசத்தினை சுவைக்கின்றார். அவர்களுடன் இணைந்துள்ள பிரேமையின் மக்களுக்கு விநியோகிக்கின்றார். பொருளுரை: தூய பக்தர்களையும் அந்தரங்க அல்லது ரகசிய பக்தர்களையும் வேறுபடுத்தி ஸ்ரீ ரூப கோஸ்வாமி தம்முடைய உபதேச அமிர்தத்தில்
வளர்ச்சிக்கான படிப்படியான பாதையினை பின்வருமாறு எடுத்துரைக்கின்றார். ஆயிரக்கணக்கான கர்மிகளுக்கு மத்தியில் எவன் ஒருவன் பக்குவமான வேத ஞானத்தில் நிலை பெற்றுள்ளானோ அவனே மிகச் சிறந்தவன். அத்தகு சான்றோர்கள் மற்றும் தத்துவ அறிஞர்களுக்கு மத்தியில் பௌதீக பந்தத்திலிருந்து உண்மையான முக்தியை பெறுபவன் மிகச் சிறந்தவன். அவ்வாறு உண்மையான முக்தியடையும் பல்வேறு நபர்களுக்கு மத்தியில் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் பக்தனாக இருப்பவன் மிகச் சிறந்தவன். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் மீது அன்பு கொண்டிருக்கும் அத்தகு பல்வேறு தெய்வீக நபர்களில் கோபியர்கள் மிகச் சிறந்தவர்கள். அவர்கள் கோபியர்களில் ஸ்ரீமதி ராதிகா மிக மிகச் சிறந்தவள். எவ்வாறு ஸ்ரீமதி ராதிகா பகவான் கிருஷ்ணருக்கு மிக மிக பிரியமானவளோ அவ்வாறு சியாமகுண்டம் ராதாகுண்டம் என்று அறியப்படும் அவளது குலங்களும் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளுக்கு மிக மிக பிரியமானவை. ஸ்ரீ பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் தனது அனுபாசிய உரையில் 5 தத்துவங்களில் 20 சக்திகள் சக்தி தத்துவம் என்றும் இதர 3 சக்திமான்கள் சக்திமான் தத்துவம் என்றும் கருத்துரைக்கின்றார். கலங்கமற்ற பக்தர்கள் அந்தரங்க பக்தர்கள் ஆகிய இருவருமே கிருஷ்ண உணர்வில் சாதகமான விதத்தில் ஈடுபட்டுள்ளனர். அந்த கிருஷ்ண உணர்வு எந்த ஒரு தத்துவ அனுமானத்தினாலும் பலநோக்கு செயலினாலும் கலங்கமடையாததாகும். அவர்கள் அனைவரும் தூய பக்தர்கள் என்று அறியப்படுகின்றனர். அவர்களில் மாதுரிய பிரேமையில் ஈடுபட்டு இருப்பவர்கள் மாதுரிய பக்தர்கள் அல்லது அந்தரங்க பக்தர்கள் கூறப்படுகின்றனர். வாத்சல்ப சக்கிய மற்றும் தாசியா அன்பின் சேவைகள் மாதுரிய பிரேமையில் உள்ளடங்கியுள்ளன. எனவே அந்தரங்க பக்தர்கள் ஒவ்வொருவரும் பகவானின் தூய பக்தர்கள் என்பது இறுதி முடிவாகும். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தமது உடனடி விரிவாகிய நித்யானந்த பிரபுடம் தமது லீலைகளை அனுபவிக்கின்றார். காரணோதாய கசாயி விஷ்ணு, கர்ப்போதாய கஸ்னி விஷ்ணு, சீரோதாய கஸ்னி விஷ்ணு ஆகிய அவரது 3 புருஷ அவதாரங்களும் அவரது தூய பக்தர்களும் சங்கீர்த்தன இயக்கத்தை தொடங்குவதற்காக எப்போதும் அவருடன் வருகின்றனர். ஹரே கிருஷ்ணா. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ரூப கோஸ்வாமி வந்து உபதேசாமத்தை கடைசி 2 ஸ்லோகம் வருகிறேன். கிருஷ்ணஸ்வச்சி பிரணயஸ்ரீ பிரியேஷபி விராதா குண்டம் அது ஒரு ஸ்லோகம் இல்லை. அதுக்கடுத்து கர்மிபியோ பரித்தோ ஹரி பிரியஸ் தேப ஞானமுக்த பக்தி பிரேமிக்கா இந்த மாதிரி ஸ்லோகம் எடுத்தீங்களா சொல்லுங்க. ஸோ ரொம்ப அருமையான ஸ்லோகம். 2 ஸ்லோகம் அருமையான ஸ்லோகம். இதில் கடைசி ஸ்லோகத்தில் வந்து இந்த மாதிரி சொல்வார். யானி அவுட் ஆஃப் மெனி கர்மிஸ் நிறைய கர்மியில வந்து ஒருத்தர் வந்து ஞானி ஆகலாம் இருக்காது. தேங்க்யூ. கர்மிபியோ பரிதோ ஹரே பிரியத்யா வேத்யஞானினஸ் தேபியோ ஞானமுக்த பக்தி பரமா பிரேமைக்க நிஷ்டஸ்தரா தேபேஷா பஜபாலபங்கஜதிஷாபியோ பிஷாதாதிகா பிரேஷா தத்பத் இதியம் ததிய சரசிதாம் நாஷ்யேக கிருதி. பாருங்க இதில் போட்டிருக்காங்க ரூப கோஸ்வாமி நிறைய விதமான ஃப்ரூட்டி ஒர்க்கர்ஸில் வந்து ஏதாவது இந்த மாதிரி நிறைய கர்மியில் ஒரு ஞானி என்ன பண்ணுவார், அந்த மாதிரி பாவனை போய் தெரிஞ்சுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஞானியில் வந்து கொஞ்சம் பேர் தான் என்ன பண்ணுவாங்க, லிபரேட் ஆகிருப்பாங்க. அந்த லிபரேட் ஆனவங்க கொஞ்சம் பேர் டுவோ சர்வீஸ் பக்தி சேவை எடுத்துப்பாங்க. அவங்களோட முன்னேறியவர்கள் ஞானிகளோட. இந்த மாதிரி பக்தி சேவை எடுத்தவங்களை வந்து கொஞ்சம் பேர் தான் என்ன பண்ணுவாங்க, பிரேமை நிலையை அடைஞ்சிருப்பாங்க, பியூர் லவ் கிருஷ்ணா. அவங்க அந்த பக்தி சேவை எடுத்தவங்களும் முன்னேறியவங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா கோபிஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த பிரேமை நிலையில் இருக்கவங்கள எல்லாரும் விட முன்னால் இருக்காங்க. ஓகே, அந்த கோபிகளே ஸ்ரீமதி ராதாராணி தான் ரொம்ப கிருஷ்ணருக்கு பிடித்தவங்க. அவங்க குண்டா லேக் இருக்கு இல்லையா, அவங்களோட ஏரி, அந்த இடம் தான் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, அந்த மாதிரி ராதா குண்டால யார் இந்த மாதிரி வசிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாரு. ஓகே, ஸோ அதனால் இந்த நிலையை வந்து ரூப கோஸ்வாமி இந்த உபதேசம் நூல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நூல். ஓகே, அதில் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அனுபாஷாலே அந்த மாதிரி கொடுத்துருக்காரு. பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன நமக்கு தேவையோ அது எல்லாம் பிரபுபாத் என்ன பண்ணியிருக்காரு, ரெஃபர் பண்ணி இங்கே புக்கில் கொடுத்துட்டார். அதனால் நான் கவலைப்பட தேவையில்லை. வேறு எதையும் நம்ம புக்கை வந்து ரெஃபர் பண்ணணும் அவசியம் நமக்கு இல்லை. ஓகே, இப்போ வந்து ஆசை படிக்கிறியா?
से पंचतत्त्वामिली पृथिव्यासिया पूर्व प्रेमा भंडारेण मुद्रा उगादिया पंचमिली लुते प्रेमा करे आस्वादना जत जत पिये तृष्णा वादे अनुक्षणा The characteristics of Krishna are understood by to be a storehouse of transcendental love. Although the storehouse of love certainly came with Krishna when he was present, it was sealed. But when Sri Chaitanya Mahaprabhu came with his associate of Panchatattva, they broke the seal and plundered the storehouse to taste transcendental love of Krishna. The more they taste it, the more their thirst for it grew. So இந்த மாதிரி கிருஷ்ணருடைய அந்த அன்பு வந்து என்ன பண்ணிருக்காங்களாம், ஒரு பாத்திரத்துல போட்டு மூடி வச்சிருக்காங்க, சீல் பண்ணி வச்சிருக்காங்க, ஸ்டோர் ஹவுஸ்ல வச்சு மூடிருக்காங்க. ஓகே, அதை உடைச்சதே யாரு? பஞ்சதத்துவம் சொல்றோம் இல்லையா, சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, அத்வைத பிரபு, கதாதர பண்டிட், அப்புறம் ஸ்ரீவாஸ்தவ், இவங்க என்ன பண்றாங்க, அதை உடைச்சு அவங்க நிறைய அந்த இதை எடுத்து ரசிக்கும் போது இன்னும் கொஞ்சம் அது அந்த தேர்ஸ்ட் வந்து இன்னும் அனுபவிக்கின்ற தேர்ஸ்ட் வந்து அந்த தாகம் வந்து அதிகமாகுது. அவங்க என்ன பண்றாங்க, எல்லாருக்கும் வழங்குறாங்க. ஓகே, இது என்ன சொல்றாங்கன்னா ஒரு உருவம் மாதிரி சொல்றாங்க, சிமிலின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி. ஏன்னா இந்த மாதிரி அவங்க என்ன பண்றாங்க, இந்த உலகம் ஃபுல்லா இந்த கடவுளுடைய அன்பை பரப்புறாங்க. இந்த சீலை உடைச்சதே அவங்க தான். கிருஷ்ணன் சரணடைன்னு சொல்லிட்டாரு. எப்படி சரணடை, இந்த கடவுளை எப்படி அன்பு செலுத்துறதுன்னு சொல்லி தந்து பஞ்சதத்துவம் தான். ஓகே, Chaitanya Mahaprabhu is called Mahavadanyada Avatara. Because although he is Sri Krishna himself, he is even more favorable disposed to the poor fallen souls than Lord Shri Krishna. When Lord Shri Krishna himself was personally present, he demanded that everyone surrendered unto him and promised that he would give them, then give one all protection. But when Sri Chaitanya Mahaprabhu came to this earth with his associates, he simply distributed the transcendental love of the God without discrimination. Sri Rupa Goswami therefore could understand that Lord Chaitanya was none other than Lord Krishna himself, but no one but the Supreme Personality of Godhead can distribute confidential love of the Supreme Personality. So அதனால் ரூப கோஸ்வாமிக்கு அவங்களுக்கு தெரியும், சைத்தன்ய மகாபிரபுக்கும் கிருஷ்ணருக்கு வித்தியாசம் இல்லை. ஏன்னா கிருஷ்ணனுடைய அந்த அன்பை வந்து வேற யாராலையும் இது பண்ண முடியாது, டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஓகே, நம்ம அடுத்தது போகலாம். சரோஜா மாதா நீங்கள் படிக்கணும். இப்போ 22 பொன்னா பொன்னா பியா பியாயா ஹோய மகாமதா पुनः प्याया हय महामत नाचे कांडे हासे गाया जय छे मदमत नाचे कांडे हासे गाया जय से मदमत. தத்துவர்கள் மீண்டும் மீண்டும் நடனமாடி பிரேமையின் அமிர்தத்தை எளிமையாக பருக செய்தனர். அவர்கள் ஆடினர், அழுதனர், சிரித்தனர், பைத்தியம் போன்று பாடினர். இவ்வாறாக அவர்கள் அந்த பிரேமையினை விநியோகித்தனர். ஒரு ஆடல் பாடலின் உண்மையான அர்த்தங்களை மக்களால் பொதுவாக புரிந்து கொள்ள முடியாது. கோஸ்வாமிகளை விளக்கிய ஸ்ரீனிவாச ஆச்சாரியார் கூறுகிறார், கிருஷ்ணோத் கீர்த்தன கான நர்த்தன பரவ். சைத்தன்ய மகாபிரபுவும் அவரது சகாக்களும் வெளிப்படுத்திய இந்த ஆடல் பாடலை அவர்கள் மட்டுமன்றி அடுத்த தலைமுறையில் வந்த 6 கோஸ்வாமிகளும் பின்பற்றினர். தற்போதைய கிருஷ்ண பக்தி இயக்கமும் அதே கொள்கையினை பின்பற்றுகின்றது. ஆகவே எளிமையான முறையில் பாடுவதாலும் ஆடுவதாலும் நாங்கள் உலகெங்கிலும் நல்ல வரவேற்பினை பெற்றுள்ளோம். இருப்பினும் இந்த ஆடல் பாடல்
பௌதீக உலகத்தை சார்ந்தது அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இவை யாவும் உண்மையில் தெய்வீக செயல்களாகும். ஆடுவதிலும் பாடுவதிலும் ஒருவன் எந்த அளவிற்கு அதிகமாக ஈடுபடுகின்றானோ அந்த அளவிற்கு அவனால் தெய்வீக பிரேமையின் அமிர்தத்தை சுவைக்க இயலும். ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணா. பாருங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட். எப்படி இந்த ஆடுதல்லையும் பாடுதல்லையும் ஒன் ஹாஸ் டு டான்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் டிடி. கட்டாயம் டான்ஸ் பண்ணி ஆகணும். ரொம்ப டான்ஸ் பண்ணாலும் பரவாயில்ல, லேடிஸ்லாம் மாதாஜி அட்லீஸ்ட் கொஞ்சம் கை தூக்கி மாதிரி கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சு டான்ஸ் பண்ணணும். ஓகே, டான்ஸ் பண்ணாமல் எந்த முன்னேற்றம் கிடைக்காது. ஓகே, யூ கேன் டேஸ்ட் த நெக்டர் ஆஃப் ட்ரான்ஸ்ஜெண்டர் லவ் ஆஃப் காட். அதனால நம்ம மியூட்டே பிரபாத் என்ன சொல்லுவாங்கன்னா, டான்சிங், சாண்டிங், ஃபீஸ்டிங். சாண்டிங், டான்சிங் அண்ட் ஃபீஸ்டிங். கரெக்டா? நல்லா சாப்பிடணும், நல்லா டான்ஸ் பண்ணணும், நல்லா சாண்ட் பண்ணுறது. ஓகே, இதுதான் மூமெண்ட்டே. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பண்ணுவோம். நம்ம இப்போ விக்ரம் பண்ணாலும் ஆடணும், கை தட்டி பாடணும்னு சொல்லி ராமரப்பர் கூட சொல்லுவார் இல்லையா, இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா. பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னார், சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. கரெக்டா? சத்யா மாதாஜி, சத்யா மாதாஜி, நீங்க 23 23 எடுத்துட்டீங்களா? ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ணா. 23 ஜஸ்ட் a minute. ஓகே. பத்ரா பத்ரா விசாரணாஹி நாஹி ஸ்தானா ஸ்தானா. பத்ரா 24 பிரபுஜி. 23 பத்ரா பத்ரா வைகாரா நாஹி நாஹி ஸ்தானா 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 ஜெய ஜஹா பாயா தஹா करे प्रेमदाना. ये यानः पाया तानः करे प्रेमदाना. ट्रांसलेट பண்ணிங்க மாதாஜி. In distributing love of Godhead, Chaitanya Mahaprabhu and his associates did not consider who was a fit candidate and who was not, nor where such distribution should not take place. They made no conditions wherever they got the opportunity. The members of the Pancha Tattva described love of Godhead. Thank you Madaji. ஸோ அதனால் இந்த மாதிரி பகவானுடைய அன்பை பரப்பும் போது சைத்தன்ய மகாபிரபு அவருடைய அவங்க அசோசியேட்ஸ் என்ன பண்ணலாம், இது யார் கரெக்டான கேண்டிடேட்லாம் பார்க்கல. அப்படி பார்த்தா யாருக்குமே கொடுக்க முடியாது. எங்கெங்கே வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் கொடுத்தாங்க. ஓகே, நோ டிஸ்டிங்ஷன் மேட். இவங்களுக்கு கொடுக்கலாம், இவங்களுக்கு கொடுக்க வேணாம், அதனால எல்லாமே அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. யாராவது எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க கொஞ்சம் குற்றம் பண்ணியிருந்தாலும் அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு எலிஜிபிளாக நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. ஓகே, அவங்களுடைய இது என்னன்னா, எனக்கு வேணும்னு சொல்லி அக்செப்ட் பண்ண ரெடியாக இருந்தால் போதும். they made no conditions. எந்த நோ கண்டிஷன் கிடையாது. கண்டிஷனாக என்ன, இந்த மாதிரி 5th கிளாஸ் 6th கிளாஸ் இருக்கக்கூடாது, 4th கிளாஸ் வரணும் அப்படின்னு கண்டிஷன் போடல. ஓகே, எங்கெங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதனால யாருமே கிருஷ்ணா உணர்வை கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. அமெரிக்கர்களும் யூரோப்பியர்களும் பிராமணராக ஏற்றுக்கிட்டாங்க, அவங்களுக்கு சன்னியாசம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணி, ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு மெர்சி கொடுக்க ரெடியாக இருக்காங்க. இந்த தான் அத்தாரிட்டேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சொல்லி பிரபா சொல்றாரு. கிருஷ்ண உணர்வு இயக்கம் இஸ்கானுக்கு இது ஒரு அத்தாரிட்டேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கிவன் பை சைத்தன்ய மகாபிரபு. யூரோப்பியன்ஸாக இருந்தாலும், அமெரிக்கனாக இருந்தாலும், ஹிந்துவாக இருந்தாலும், முஸ்லீமாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் சரி, அவங்க இதை ஏற்றுக்க ரெடியாக இருந்தாங்கன்னா சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த கொடுக்க ரெடியாக இருக்காங்க. ஸோ அதனால் கிருஷ்ண உணர்வு இயக்கம் எங்கே எல்லாம் என்ன பண்ணலாம், எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணப்படலாம். அப்போ தான் அதனால தான் ஸ்லோகம் சொல்லியிருக்காங்க, பிருத்திவே ஆச்சே ஜெத நகராதி கிராம சர்வத்த பிரச்சார ஹோயபெமன் நாமா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. உலகத்துல இருக்க பட்டி தொட்டியில எல்லாத்தையுமே பரவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ஒருத்தர் இது அக்செப்ட் பண்ணும்போது அவர் என்ன பண்றார், வைஷ்ணவா மாறி பிராமணருக்கு மேல்நிலைக்கு வந்துடுறார். அவர் யாரா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் கிறிஸ்டினா இருந்தாலும் சரி, இந்த ஜாதி மதங்கள் இதுல பார்க்கறதில்ல. சைத்தன்ய மகாபிரபுடைய ஆசை
கிருஷ்ணனுடைய நாமங்கள் வந்து இந்த மாதிரி பட்டி தொட்டி எல்லா இடத்தையும் பரவணும் அப்படின்றது. ஆல் ஓவர் த வேர்ல்டு இந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபுடைய இது பரவிடுச்சுன்னா ஏன் வைஷ்ணவர்கள் சொல்லக்கூடாது வேற? ஏன் பிராமணரை மாற்றக்கூடாது வேற? ஏன் சன்னியாசியை மாற்றக்கூடாது வேற? ஏன்னா அவர் எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்றாரு இல்லையா? அதனால சில கேஸ்ட் பிராமணன், ஜாதி பிராமணர்கள் வந்து இதை வந்து எதிர்த்தாங்க. அப்போ எதிர்த்தாங்க. பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி மகாராஜ் இருக்கும்போது எதிர்த்தாங்க. இப்போ கூட எதிர்க்கிறாங்க. ஓகே, இதை பற்றி நமக்கு கவலை கிடையாது. ஓகே, ஏன்னா நம்ம வந்து பஞ்சதத்துவம் அவங்க சொன்னதை ஃபாலோ பண்ணுறோம். இங்கே சைத்தன்ய மகாபிரபுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இந்த அத்தாரிட்டியை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் நம்ம வந்து இது ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து மலைவாசம் பிரபு நீங்கள் தான் படிக்கணும். 24 लुटिया हरे कृष्णा लुटिया कैया दिया बांडारा उजा दे लुटिया काहिया दिया बांडारा उजाटे आचार्य भंडारा प्रेमा शत गुण भाड़े आचार्य भंडारा प्रेम शत गुण भाड़े. படிங்க பிரபு. பஞ்ச தத்துவத்தின் உறுப்பினர்கள் பிரேமையின் கிழங்கனை சூறையாடி அதிலிருந்த பொருட்களை உண்டு விநியோகம் செய்த போதிலும் பற்றாக்குறை என்பதே இல்லை. ஏனெனில் இந்த அற்புதமான கிழங்கு பூர்ணமானது. விநியோகிக்கப்பட்ட மாத்திரத்தில் அந்த பிரேமையின் அளவு 100கணக்கான மடங்கு அதிகரிக்கிறது. பொருளுரை: ஒரு முறை கிருஷ்ணரின் அவதாரம் என்று தன்னை கூறிக்கொண்டிருந்த ஒரு ஏமாற்றக்காரன் தனது சீடன் ஒருவனிடம் தன்னிடம் இருந்த எல்லா அறிவையும் வழங்கிவிட்டதால் தற்போது எல்லா ஆன்மீக சக்திகளையும் இழந்து தான் ஆண்டியாகிவிட்டதாக கூறினான். அத்தகைய ஏமாற்றக்காரர்கள் மக்களை ஏமாற்றுவதற்காக இவ்வாறு பேசுகின்றனர். ஆனால் உண்மையான ஆன்மீக உணர்வானது மிகவும் பக்குவமானது. அது அதிகமாக விநியோகிக்கப்படும் போது அதன் அளவு மென்மேலும் அதிகரிக்கின்றது. ஆண்டி என்னும் வார்த்தை ஜட உலகிற்கு பொருந்தக்கூடியதாகும். ஆனால் ஆன்மீக உலகத்தின் பிரேமை என்னும் கிடங்கானது ஒருபோதும் காலியாவதில்லை. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உயிர்வாழிகளின் எல்லா தேவைகளையும் வழங்கி கிருஷ்ணர் அவர்களை பராமரிக்கின்றார். அத்தகைய எண்ணில் அடங்காத உயிர்வாழிகள் அனைவரும் கிருஷ்ண உணர்வை பெற விரும்பினால் கூட பிரேமையிடம் எந்த பற்றாக்குறையும் இருக்காது. அவர்களுடைய பராமரிப்புக்கு தேவையான பொருட்களை வழங்குவதிலும் எந்த பற்றாக்குறையும் இருக்காது. எங்களுடைய கிருஷ்ண பக்தி இயக்கம் தனி மனிதனால் துவங்கப்பட்டது. எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு யாரும் எதுவும் கொடுக்கவில்லை. ஆனால் தற்போது உலகெங்கிலும் நாங்கள் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான டாலர்களை செலவழிக்கின்றோம். இயக்கமும் மேன்மேலும் வளர்ச்சி பெறுகிறது. எனவே பற்றாக்குறை என்ற கேள்விக்கு இடமில்லை. வஞ்சகமான நபர்கள் பொறாமை கொள்ளலாம் என்ற போதிலும் நாம் நம்முடைய கொள்கைகளிலும் பஞ்ச தத்துவத்தின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவதிலும் ஸ்திரமாக இருந்தால் போலி சுவாமிகள், சன்னியாசிகள், மதவாதிகள், தத்துவ அறிஞர்கள் மற்றும் விஞ்ஞானிகளால் எவ்விதத்திலும் தடுக்கப்படாமல் இவ்வியக்கம் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கும். ஏனெனில் இவ்வியக்கம் எல்லா பௌதிக எண்ணங்களுக்கும் அப்பாற்பட்டது. ஆகவே அத்தகைய அயோக்கியர்களையும் முட்டாள்களையும் கண்டு கிருஷ்ண பக்தி இயக்கத்தை பரப்புவார்கள் அச்சம் கொள்ளக்கூடாது. ஹரே கிருஷ்ணா. Thank you, bro. If we stick to our principles and follow in the footsteps of Samjatattva, okay, the rules and regulations, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பிரபுபாதா சொன்ன மாதிரி 14 நாளைகள் மினிமம் சாண்ட் பண்ணி பாகவதம் கிளாஸ் இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் பண்ணிட்டோம்னா we don't need to worry. இது பாட்டுக்கு முன்னே இந்த இயக்கம் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே, if we stick to the principles of Krishna conscious movement, we don't need to worry. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, பொலிட்டிஷியன்ஸு, சோசியலிஸ்ட், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, சில சமயம் என்விஎஸ் ஆகி நம்ம மேலே கோவப்படுறாங்க இல்லையா, பொறாமப்படுறாங்க. ஏழில் கூட ஒரு பெரிய பொலிட்டிஷியன் இது பண்ணாங்க இல்லையா, இதே மாதிரி இஸ்கானில் வந்து மாடெல்லாம் இது பண்ணுறாங்கன்னு சொல்லி பொருளை கிளப்புனாங்கல்ல, எவ்வளோ பேர் எதிர்த்து வந்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது இஸ்கானுக்கு. ஏன்னா as long as we follow the principles very strictly, பஞ்சதத்துவம் சொன்ன மாதிரி அவங்க சொன்ன மாதிரி நடந்தோம்னா எந்த விதமான பிரச்சனையும் நமக்கு வராது. பிருந்தாமராஜ் நீங்கள் தான் பண்ணிக்கணும். அடுத்து
25. हरे कृष्णा प्रभु जी। उचलीला प्रेमावन्या शौदिके वेदाया उचलीला प्रेमावन्या शौदिके वेदाया श्री वृद्ध बालक युवा शबारे दुबाया। प्रभु फर्स्ट श्री स्त्री वृद्ध बालक युवा शबारे दुबाया। श्री वृद्ध बालक युवा शबारे दुबाया। கிருஷ்ண பிரேமையின் வெள்ளம் எல்லா திசைகளிலும் பெருக இளைஞர்கள் வயோதிகர்கள் பெண்கள் குழந்தைகள் என அனைவரும் அந்த வெள்ளத்தில் மூழ்கினர். பொருளுரை பிரேமையின் கிடங்கில் உள்ள பொருட்கள் இவ்வாறு பரவலாக விநியோகிக்கப்படும் போது சக்தி வாய்ந்த வெள்ளம் பாய்ந்து எல்லா நிலங்களையும் மூழ்கடித்து விடுகிறது. ஸ்ரீதாம் மாயாபூரியில் சில நேரங்களில் மழைக்காலத்தின் போது பெரும் வெள்ளம் வருகிறது. இந்த மழை வெள்ளம் சைத்தன்ய மகாபிரபு பிறந்த இடத்திலிருந்து பிரேமையின் வெள்ளம் உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்பதற்கு ஒரு குறிப்பாக அமைகிறது. இந்த பிரேம வெள்ளம் வயோதிகர்கள், இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகள் உட்பட அனைவருக்கும் உதவக்கூடியது. உலகம் முழுவதையும் வெள்ளத்தினால் மூழ்கடித்து பிரேமையின் விஷயத்தில் எல்லா தரப்பு மனிதர்களிடமும் ஆர்வத்தை வழங்கும் அளவிற்கு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் கிருஷ்ண பக்தி இயக்கம் மிகவும் சக்தி வாய்ந்ததாகும். அவ்வளவு சக்தி இருக்கு. ஓகே, அடுத்த சொல்ல படிச்சிருக்கு மாதாஜி. ஸோ அதனால இப்போ வந்து எப்படி வந்து நம்ம மாயப்பூர்ல வந்து தண்ணி ரெய்னி சீசன் மழை காலத்துல வந்து தண்ணி வந்து ஃப்ளட் ஆயிடுதோ, அதே மாதிரி உலகம் முழுவதும் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் என்ன பண்ணுறோம், எல்லாரையும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுன்றாங்க, ஃப்ளட் பண்ணின்றாங்க. ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால வளர்ந்துட்டே தான் இருக்கு ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அது சொல்றது உண்மைதான். இன்னும் 10,000 வருடங்களுக்கு வந்து இது வளர்ந்து கொண்டே இருக்கும். 26 சஜனா துஜனா பங்கோ ஜட அந்தகணா சஜனா துஜனா பங்கோ ஜட அந்தகணா பிரேமவன்யாய துபாயிலா ஜகதேர ஜனா பிரேமவன்யாய துபாயிலா ஜகதேர ஜனா ஜனா. படிங்க மாதாஜி. சான்றோன் மோசமானவன், நொண்டி, முடவன், குருடன் என யாராக இருந்தாலும் கிருஷ்ண பக்தி இயக்கம் பிரேமையின் வெள்ளத்தில் அனைவரையும் மூழ்கடித்து உலகம் முழுவதையும் அதில் நிரப்பிவிடும். பொருளுரை ஐரோப்பியர்களும் அமெரிக்கர்களும் பூநூல் அல்லது சந்நியாசத்தினை வழங்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவிக்கும் பொறாமை கொண்ட அயோக்கியர்களுக்கு இங்கே மீண்டும் பதிலளிக்கப்பட்டுள்ளது. ஒருவன் சான்றோனா மோசமானவனா என்பதை கூட கருத்தில் கொள்ள வேண்டியதில்லை என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஏனெனில் இது ஆன்மீக இயக்கம் என்பதால் தோலையும் எலும்பையும் கொண்ட வெளிப்புற உடலை கருத்தில் கொள்ள வேண்டியது அவசியம் இல்லை. இவ்வியக்கம் பஞ்ச தத்துவத்தின் வழிகாட்டுதலின் கீழ் விதிமுறைகளை உறுதியுடன் பின்பற்றி முறையாக நடத்தப்படுவதால் எந்த ஒரு வெளிப்புற தடங்கல்களும் இதனை ஒன்றும் செய்ய இயலாது. ஒருத்தர் ஜென்டில்மேனா ரவுடியா அவருடைய தோல் அவருடைய எலும்பை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் தீர்மானிக்க கூடாது. ஓகே, யூரோப்பியன் அமெரிக்கனுக்கு எப்படி வந்து சன்னியாசி கொடுக்கலாம், பிராமண தீட்சை எப்படி வழங்கலாம், எப்படி வந்து தாழ்ந்த ஜாதிக்காரனுக்கு வந்து பிராமணனாய் கர்ப்பகரத்தில் ஏற்றலாம், இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வந்து கேட்கறது அனாவசியமானது. ஏன்னா சாத்துர்வர்ண மயா சிஸ்டம் குணகர்ம விபாகர்ஷன் தான் சொல்லியிருக்காரு, ஜாதி கர்ம விபாகர்ஷன் சொல்லவே இல்லை பகவத்கீதா. அதனால நம்ம வந்து என்ன பண்ணோம், சோகால்டு ஜாதியெல்லாம் விட்டுட்டு நம்ம கிருஷ்ணனுடைய அந்த இதில் வந்து நம்ம கிருஷ்ணன் என்ன சொன்னாரோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிடணும் போக ஆரம்பிச்சிடணும். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஈஸ்வரி மாதாஜி நீங்க தான் அடுத்து படிக்கணும். 27. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஜகத்து பைலா ஜீவேரா ஹைலா பீஜநாசா ஜகத்து பிலா ஜீவேர கைல பீஜநாச தாஹா தேகி பஞ்ச ஜனேரா பரம உல்லாசா தாஹா
தேகி பாசா ஜனரே பரம உல்லாச. முழு உலகமும் பிரேமையில் மூழ்கி பௌதிக இன்பத்திற்கான விதையானது உயிர்வாளியிடம் முற்றிலும் அழிந்துவிட்டதை கண்டபோது பஞ்சதத்துவத்தின் 5 உறுப்பினர்களும் பெரும் மகிழ்ச்சி உற்றனர். பொருளுரை. இது தொடர்பாக ஸ்ரீலத பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் தமது அனுபாசிய உரையில் பின்வருமாறு எழுதுகிறார். உயிர்வாழ்கள் அனைவரும் பகவானின் நடுத்தர சக்தியை சார்ந்தவர்கள் என்பதால் இது கிருஷ்ண உணர்வுடையவனாக இருப்பதற்கான இயற்கையான சுபாவம் ஒவ்வொரு உயிர்வாழியிடமும் உள்ளது. அதே சமயத்தில் பௌதிக இன்பத்திற்கான விதையும் சந்தேகமின்றி அவனிடம் உள்ளது. பௌதிக இன்பத்திற்கான விதை ஜட இயற்கையினால் நீரூட்டப்பட்டு அது பௌதிக பந்தத்தின் மரமாகி உயிர்வாழியினை எல்லாவித பௌதிக இன்பத்திலும் ஈடுபடுத்துகிறது. அத்தகு பௌதிக வசதிகளை அனுபவிப்பதற்கு 3 பௌதிக துன்பங்களையும் அனுபவிக்க வேண்டும். இருப்பினும் எவ்வாறு இயற்கையின் விதிப்படி வெள்ளம் வரும்போது பூமியினில் உள்ள விதைகள் செயலாற்றுவையாக விடுகின்றனவோ அவ்வாறே பிரேமையின் வெள்ளம் உலகம் முழுவதும் பரவும் போது பௌதிக இன்பத்திற்கான விதைகள் சக்தியற்று போகின்றன. இதனால் கிருஷ்ண பக்தி இயக்கம் எந்த அளவிற்கு பரவுகின்றதோ அந்த அளவிற்கு பௌதிக இன்பத்திற்கான விருப்பம் குறைகின்றது. கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் வளர்ச்சியினால் பௌதிக இன்பத்திற்கான விதை தானாகவே சக்தியற்று போகின்றது. சைத்தன்ய மகாபிரபுவின் கருணையினால் கிருஷ்ண உணர்வு உலகெங்கிலும் பரவுவதைக் கண்டு போராமை கொள்வதற்கு பதிலாக அவர்கள் உண்மையில் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதை பரம உல்லாச என்னும் வார்த்தைகள் இங்கே குறிப்பிடுகின்றன. ஆயினும் அவர்கள் கனிஷ்ட அதிகாரிகளாக அல்லது பிராகிருத பக்தர்களாக ஆன்மீக அறிவில் முன்னேற்றம் காணாத பௌதிக பக்தர்களாக இருப்பதால் மகிழ்ச்சி அடைவதற்கு பதிலாக போராமைப்படுகின்றனர். மேலும் கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் குறைகளை காண முயல்கின்றனர். இருப்பினும் ஸ்ரீமத் பிரபோதனந்த சரஸ்வதி தம்முடைய சைத்தன்ய சந்திராமிருதம் என்னும் நூலில் எழுதுகிறார். சைத்தன்ய மகாபிரபுவின் கிருஷ்ண பக்தி இயக்கத்தினால் ஆட்கொள்ளப்படும் போது பௌதீகவாதிகள் தங்களுடைய மனைவிகளையும் குழந்தைகளையும் பற்றி பேசுவதை வெறுத்து விடுகின்றனர். சான்றோர்களாக இருப்போர் தங்களுடைய ஆழ்ந்த வேத கல்வியினை கைவிடுகின்றனர். யோகிகள் நடைமுறைக்கு ஒத்து வராத தங்களுடைய அஷ்டாங்க யோகத்தினை கைவிடுகின்றனர். தபஸ்விகள் தங்களுடைய கடினமான தவச் செயல்களை கைவிடுகின்றனர். சன்னியாசிகள் சாங்கிய தத்துவ படிப்பினை கைவிடுகின்றனர். இவ்வாறாக அவர்கள் அனைவரும் சைத்தன்ய மகாபிரபுவின் பக்தி யோக பயிற்சிகளினால் கௌரவப்படுகின்றனர். அதன் பின்னர் கிருஷ்ண உணவின் உயர்ந்த சுவையின் காரணத்தினால் இதை தவிர வேறு எந்த சுவையையும் அவர்களால் அனுபவிக்க இயலாது. ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க. எல்லாம் ஒரே ஸ்டேஜில் கிடையாது. ஆனால் யார் இருந்தாலும் சரி, எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, சைத்தன்ய மகாபிரபுடைய கான்டாக்ட் வந்துச்சுன்னா அவங்க எந்தெந்த செயலில் விட்டுட்டு முழுவதுமாக பக்தி பின்னால் வந்துடுறாங்க. ஓகே, அதனால் சில பேர் பொறாமை கொண்டு என்ன பண்ணுவாங்க, கிருஷ்ண பக்தி இயக்கத்தை குற்றம் சொல்லுவாங்க. பிரசாத சாதம் கூட சொல்லுவாங்க, எதுக்கு நீங்கள் பீஸாலாம் ஆஃபர் பண்ணுறீங்க, ஏன்னா பெருமாள் என்ன பீஸா வாங்கிக்கிறாரு, நீங்கள் சுண்டல் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு வேணால் பீஸா கடையில் போய் சாப்பிடுங்க அப்படின்வாங்க. அது தாத்பரியமே கிடையாது. அவங்களாம் சோகால்டு பிராமின்ஸ். ஓகே, அவங்க நெய்வேட்டுனா இதான் நீங்கள் பண்ணணும் அப்படி அப்படிலாம் கிருஷ்ணர் சொல்லவே இல்லை. கிருஷ்ணர் எதுனாலும் வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், இலைகள், இந்த மாதிரி எது இருந்தாலும் பழங்கள் எது இருந்தாலும் கொடுங்கன்னு தான் சொல்கிறார். அவர் வெஜிடேரியன் எதுனாலும் ஓகேன்னு தான் சொல்கிறார். அதனால் இவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா கற்பனை பண்ணியிருப்பாங்க, அதாவது ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு தான், புளியோதரை இந்த மாதிரிலாம் போடணும், பிரசாதம்னா வேறு எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிலாம் எந்த இடத்துலையுமே கொடுக்கப்படலை. ஆச்சாரியர்கள் என்ன பண்ணுவாங்க, நவீன உலகத்துக்கு ஏற்ற அப்படி என்ன பண்ணுவாங்க, நம்ம டியூன் பண்ணி 16 மாலைகள் சேன் பண்ணுங்கன்னு சொல்கிறதுமே யாருமே குற்றம் சொல்ல முடியாது. ஸோ அதனால் இதை என்ன சொல்கிறாங்கன்னா, பஞ்சதத்துவம் இந்த உலகத்தை கடவுள் பக்தியை மூழ்கடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா பௌதிக ஆசைன்ற அந்த விதைகள் தான் ஆகிடும், முழுவதுமாக அழிந்துடும் யாரெல்லாம் இதில் மூழ்கிறாங்களோ. ஓகே, அதெல்லாம் தேங்க்யூ மாதாஜி. வீட்டில் பட்டுக்கோங்க. சதாஜி நீ படிக்கணும். 28. ஓகே, ஜத ஜத பிரேம விருஷ்டி கரே பஞ்சஜனே தத தத பாதே ஜலா வியாபே திரிபுவனே.
The more 5 members of Panchatattva cause the reins of love of God to fall. The more inundation நிறைய தண்ணி வந்து மூழ்குது. The more inundation increases and the earth spreads all over the world. The Krishna conscious movement is not straight out or stagnant. It will spread all over the world in spite of all objections by the fool and the rascals that the European and American villages cannot be accepted as Brahmanas or Sannyasis. Here it is indicated that this process will spread and inundate the entire world with Krishna consciousness. சரி, இதை வந்து சாட்சியை கொடுத்துட்டாங்க. இது வந்து என்ன ஆகுமா, இந்த மாதிரி நிறைய அந்த பஞ்சதத்துவம் கருணை கொடுக்க கொடுக்க உலகம் ஃபுல்லாக கிருஷ்ண பிரேமி எடுத்துப்பாங்க. அதனால தேவையில்லாமல் இந்த சூரியனை பார்த்து நாய் பறிச்ச மாதிரி தான் இவங்களுக்குலாம் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. பார்த்தா இஸ்கானில் பார்த்தீங்கன்னா 6000 கோயில் இருக்குது. 6000 கோயிலுக்கு மினிமம் எவ்வளோ பிராமணர்கள் தேவைப்படுது. ஒரு கோயிலுக்கு 3 வச்சாலுமே 18,000 பிராமணாஸ், 18,000 பிராமணர்கள். இந்த பிராமணர்கள்லாம் வந்து நம்ம இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணல. ஓகே, அந்தந்த ஊருக்காரங்க அப்படி எப்படி பிராமணராக மாறிட்டாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி எல்லா கோயிலையும் கேஸ்ட் பிராமணா கிடையாது. எல்லா கோயிலையும் யார் இருக்காங்க, யாரெல்லாம் குவாலிஃபைடோ அவங்க தான் பிராமணராக இருக்காங்க. ஓகே, இப்போ வந்து அடுத்த சொல்லுவோம். ஆசிப்படி மாயாவாதே கர்மனிஷ்டா कुतार्किक गणा मायावादी कर्मनिष्ठा कुतार्किक गणा निंदक पाषाण्डी जता पौड्या धमा निंदक पाषाण्डी जता पौड्या धमा शेषभा महादक्षा दाना पलायिला शेषभा महादक्षा दाना पलायिला सेवन्यता सबारे शुइते नारिला सेवन्यता सबारे शुइते नारिला. The impersonalist, primitive workers, false logicians, blasphemers, non-devotees, and lowest among the student community are very expert in avoiding Krishna consciousness, Krishna conscious movement, and therefore the inundation of Krishna consciousness cannot catch them. Touch them. இங்க பாருங்க, யாரெல்லாம் கிடையாது, இம்பர்சனேஸ், அருவாதிகள், கர்மி, தவறான லாஜிஷியன்ஸ், எதை சொன்னாலும் வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி ஆளுங்க, குற்றம் சொல்றவங்க, அபக்தர்கள், ரொம்ப கீழ்நிலையில் உள்ளவங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக புரட்சிகரமாக கேள்விக்கிறமாக இருக்கும். அவங்கெல்லாம் வந்து எதுக்குமே லாய்க்கு கிடையாது. அவன் ரொம்ப பயங்கர பாஸ், என்ன பாஸ், திரௌபதிக்கு நான் 5 ஹஸ்பண்டா, இதெல்லாம் ஒரு கல்ச்சரா, அவன் பெரிய இது மாதிரி பேசுவான். அவனுக்கு நாக்கில் நரம்பே இருக்கக்கூடாது, எப்படி பேசுகிறான் பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் என்ன பண்ண முடியாது, கிருஷ்ணன் உனக்கு டச் பண்ணாது. ஏன்னா திரௌபதி ஒரு தூய பக்தர், அவங்கள பற்றி இவருக்கு விமர்சை பண்ணுறதுக்கு அருகதையே கிடையாது. அவர் யாருன்னே இவருக்கு தெரியாது. இவருடைய குவாலிஃபிகேஷன் முதல்ல 0, ஒன்றுமே இவருக்கு தெரியாது. அப்படிங்கிறப்ப எப்படி ஒரு தூய பக்தரை பார்த்து இவர் கமெண்ட் பண்ணலாம்? இப்படி கூட யோசிக்கிறது. கலியுகத்துல தான் பிரச்சனை. ஓகே, யாருனாலும் யாரை பார்த்து வேணாலும் கமெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு நிலைமை இப்போ இருக்கு. படி. Like Mayavadi philosophers in the past, such as Prakashananda Saraswati of Benares, modern impersonalists are not interested in Lord Chaitanya's Krishna conscious movement. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, மாயாவாதிஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. They do not know the value of the material world. They consider it false, it is false, and cannot understand how the Krishna conscious movement can utilize it. Brahma Satyam, Jagat Mithya, Brahma Satyam. சரி, இது ஃபால்ஸ்னு சொல்லிட்டாங்க. அதனால இதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாது, இந்த உலகத்தோட இம்பார்ட்டன்ஸே அவங்களுக்கு தெரியாது. They are so absorbed in impersonal thought that they take it for granted that all spirituality is material. Because they do not know anything beyond their misconception of Brahma Jyoti, they cannot understand the Supreme Personality of Godhead is the spiritual and therefore beyond the conception of material illusion. Whenever Krishna incarnates personally or as a devotee,
These Mayavadi philosophers accept him as an ordinary human being. This is condemned in Bhagavad Gita 9.11. Apajananti mamuda manushantam paramamajananto mamabuddha mageshwaram. Fools deride me when I descend in a human form. They do not know my transcendental nature as the Supreme Lord of all that be. There are also other unscrupulous persons who exploit the Lord's appearance by posing as incarnation to cheat the innocent person. ஏமாத்துறதுக்காக என்ன பண்றாங்க? அவங்களும் கடவுள அவதாரம் சொல்லிக்கிறாங்க நிறைய பேர். An incarnation of God should pass the test of the statements of the Shastras and also perform uncommon activities. One should not accept a rascal as an incarnation of the God, but should test his ability to act as the Supreme Personality of Godhead. For example, Krishna taught Arjuna in Bhagavad Gita that, and Arjuna also accepted him as the Supreme Personality of Godhead. But for our understanding, Arjuna requested the Lord to manifest his universal form, thus testing whether he was actually the Supreme Lord. Similarly, one must test a so-called incarnation of Godhead according to the standard criteria. To avoid being misled by an exhibition of mystic power, it is best to examine a so-called incarnation of the Lord in the light of the statements of the Shastras. Chaitanya Mahaprabhu is described in the Shastras as an incarnation of Krishna. Therefore, if one wants to imitate Lord Chaitanya and claim to be an incarnation, he must show evidence that from the Shastras about his appearance to substantiate his claim. அதனால ஒருத்தர் வந்து அவதாரம்னு சொன்னாங்கன்னா சாஸ்திரத்துக்கு குறிப்பிடப்பட்டிருக்கும். ஓகே, இப்போ கிருஷ்ணர் வந்து பகவான் சொன்ன உடனே அர்ஜுனன் என்ன பண்றாரு? உங்களுடைய விஸ்வரூபத்தை காட்டுங்க அப்படின்னு காட்டினார். ஓகே, ஸோ இந்த மாதிரி அவதாரம்னா ஒரு ஆக்டிவிட்டி இருக்கணும். அதே மாதிரி சாஸ்திரங்கள் குறிப்பிடப்பட்டணும். ரெண்டுமே இல்லாமல் தான் அவதாரம் சொல்லக்கூடாது. இந்த மாதிரி ஒருத்தர் ஜோக் பண்ணார்ல, நான் தான் கிருஷ்ணர், நான் தான் ராமர், இந்த மாதிரி சொல்லி கடைசியில் என்னுடைய சக்தியெல்லாம் நான் இழந்துட்டேன், என்னுடைய டிசேபிள்டேன்னு சொல்லி ஏமாத்தினார். ஓகே, எப்படி அதில் வந்து கிருஷ்ணாவுடைய அந்த ஆன்மீக அனுபவத்தை ஷேர் பண்ணும்போது அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும், டிக்ரீஸ் ஆகாது. அவருடைய டிசேபிள் கொடுத்தவொன்னே அவர் சக்தியெல்லாம் இழந்துட்டாராம், டிசேபிளுக்கு எல்லாம் போயிடுச்சான். எப்படிலாம் அவர் கதை விட்டுட்டார், எப்படிலாம் மக்கள் நம்பியிருக்காங்க. ஸோ மக்கள் மூடரெல்லாம் இருக்கும்போது எல்லாம் ஏமாத்துறாங்க. சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது? அவங்க வந்து மாறி மாறி வளனா கூட அது வந்து குறையாது. ஔவையாரே சொல்றார், கல்வி செல்வம் மாறி மாறி வளங்க குறையாவே குறையாதுன்றார். பௌதிகமாக உள்ள கல்வியே அப்படி இருக்கும்போது ஆன்மீகமான கல்வி எப்படி குறையும்? அதனால அது வந்து குறையவே செய்யாது. ஸோ இது வந்து தவறான கருத்து. வந்து நான் கொடுத்த உடனே அது போயிடுச்சு, எல்லாமே எனக்கு பவர்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்றது வந்து தவறான கருத்து. ஸோ அதனால கிருஷ்ணரை வந்து ஒரு சாதாரண மனிதன் சொல்றது வந்து மூடர்கள் தான். அதே மாதிரி தன்னைத்தானே ஒரு அவதாரம் சொல்றது மிகப்பெரிய மடத்தனம். ஓகே, அது மக்கள் நம்புறதும் அதுவும் முட்டாள்தனம் தான். ஓகே, அதனால யாராவது தன்னை அவதாரம்னு சொன்னாங்கன்னா நிச்சயமா அவங்ககிட்ட கேள்வி கேட்கணும். இந்த மாதிரிலாம் அவதாரங்கள் ஆக்டிவிட்டி பண்ணியிருக்காங்க. ஒரு மந்தர மவுண்டன் அதை வந்து அவரக்கர்களாலும் தூக்கமில்ல, தேவர்களாலும் தூக்கமில்ல. அப்போ வந்து விஷ்ணு வந்து என்ன பண்ணுறாரு? ஈஸியாக தூக்கிட்டு வர்றாரு. அதே மாதிரி தூக்கிட்டு வந்து என்ன பண்ணுறாரு? டாட்டாய்ஸ் அதோட முதுகில் வைக்கிறார், பெரிய மவுண்டனை. ஏன்னா அது ஒரு அவதாரம். இந்த மாதிரி செயற்கடைய செயல் நீங்கள் பண்ணுறீங்களா? அப்படி டாட்டாய்ஸ் முதுகில் வச்ச உடனே அதை சுற்றுறதுக்கு ஒரு பெரிய பாம்பு இருக்குது. அந்த பாம்பை வந்து மத்தளை மாதிரி கடையணும், தயிர் மத்தலை சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கடையணும். அந்த மாதிரி கடையிறது கூட சக்தி வந்து அஜிதான்னு சொல்லி இன்னொரு அவதாரம், அவர் தான் லீட் பண்ணி கடைய வைக்கிறார். இப்படி எல்லா பக்கமும் அந்த மற்ற கடையும் போது மவுண்டன் ஆடாமல் இருக்கா, மேலேருந்து ஒரு அவதாரம் வந்து பிடிச்சிக்கிறாங்க. ஸோ எல்லா பக்கமும் கிருஷ்ணர் வந்து அவதாரமாக வரும்போது மிகப்பெரிய ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே உள்ள அவதாரங்கள்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க? அவங்க மக்கள் பணங்களை சுரண்டுறதுலையும் தன்னுடைய செல்வங்களை எப்படி வளர்க்குறதுலையும் தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி நடிகைகளோட பழகுறாங்க. இந்த மாதிரி மேடையில் பேசி எல்லாத்தையும் கைத்தட்டு வாங்குறாங்க. இதுக்கு தான் அவங்க முயற்சி பண்ணுறாங்க.
அவதாரம் சொல்லி எந்த விதமான செயலிலுமே சாஸ்திரத்திலையும் குறிப்பிட்ட மாதிரி எதுவுமே பண்ணவே இல்லை. அதனால இவர் அவதாரமே கிடையாது. யாரெல்லாம் வந்து தன்னை கடவுள் சொல்லிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் பிரபா என்ன சொல்றாரு, டாக் அப்படின்னு சொல்றாரு, நாய்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, ராஸ்கல் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் முடிச்சுக்கலாம். 30 வரையும் முடிச்சிருக்கோம் இல்லையா? 31 பார்க்கணும். ஓகே, ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். இது வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஏன்னா பிரபுபாதர் வந்து இந்த சாப்டர் எழுத ரசிச்சு எழுதியிருக்காரு. அதனால நிறைய பர்பட்லாம் இருக்கும். நம்ம இதை ஸ்லோவாக தான் போவோம். ஓகே, எதுவும் கேள்வி இல்லையா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பஞ்ச தத்துவக்காண்டி ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா? பஞ்ச தத்துவங்கிறது ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா ஃபர்ஸ்ட், நித்யானந்தா ரெண்டாவது, நித்யானந்த பிரபு, அத்வைத ஆச்சாரியா, கதாதரா, ஸ்ரீவாசா. இதை நம்ம படிப்போம் இல்லையா? ஹரே கிருஷ்ண சொல்ல போனால அந்த ஹெட் பீட் இருக்குல்ல, அந்த ஹெட் பீட்ல வந்து ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாரி கௌர பக்த விருந்தா சொல்லிட்டு தான் நம்ம ஹரே கிருஷ்ணா 108 தடவை சொல்லுவோம். ஓகே, அதனால பஞ்ச தத்துவங்கிறது இந்த 5 பேரை குறிக்கிறது. பஞ்சனா 5 தத்துவம். ஓகே, 5 விதமான நபர்களை குறிக்கிறது தான் பஞ்ச தத்துவம். ஓகே, இந்த மந்திரத்தை நம்ம சொல்லிட்டு தான் நம்ம வந்து அடுத்து நம்ம ப்ரொசீட் பண்ணணும். ஏன்னா அவங்களுடைய கருணையில் தான் சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, அத்வைதாச்சாரிய, கதாதர பண்டிட், ஸ்ரீவாஸ் தாக்கூர் இவங்களுடைய கருணையில தான் நம்ம பயிற்சி பண்றோம். அப்ப டீட்டெயிலாக பார்த்தோம்ல கிளாஸ்ல கூட பக்தர் ரூபம் எடுத்து வந்திருக்காரு சைத்தன்ய மகாபிரபு. ஓகே, பக்தருடைய எக்ஸ்பான்ஷன் நித்யானந்த பிரபு. ஓகே, பக்தருடைய அவதாரம் அத்வைத பிரபு, பக்தருடைய சக்தி கதாதர பண்டிட், தூய பக்தர் ஸ்ரீவாஸ் தாக்கூர். இந்த மாதிரி அவதாரம் எடுத்து வந்திருக்கான். ஓகே, ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணர் வந்து சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்தர் வந்து பலராம் தான் நித்யானந்தா வர்றாரு, அப்புறம் மகாவிஷ்ணு வந்து அத்வைதாச்சாரியா வர்றாங்க, ராதாராணி வந்து கதாதர பண்டிதா வர்றாங்க, அப்புறம் வந்து நாரத முனி வந்து ஸ்ரீவாஸ் தாக்கூரா வர்றாங்க. ஓகே, இதுதான் அந்த லீலைகள் பண்ற தத்துவம். ஹரே கிருஷ்ணா. இப்போ பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஆஸ்தி உனக்கு பாயிண்ட்ஸ் என்ன இருக்கு? இல்ல, சரி நீ இந்த ஈஸியா மெத்தட் சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. யார் வந்து 6 கோஸ்வாமிகள் மீது தனது அன்பை செலுத்தி வளர்ப்பாங்களோ அவர்களுக்கு தான் ராதாகிருஷ்ணருடைய மாதவிய பிரேமனை அவனால் புரிந்து கொள்ள முடியும். தேங்க்யூ மேடாஜி. ஹரே கிருஷ்ணா. ஒரு பாயிண்ட். தேங்க்யூ மேடம். The impersonalist, blasphemers, non-devotees, lowest people எல்லாம் வந்து கிருஷ்ணா வந்து புரிஞ்சுக்க முடியாது. அது வந்து கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் உங்களால கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் உங்களுக்கு டச் கூட பண்ணாங்க. ஏன்னா வந்து they are not favorable. ஓகே, அவங்க எடுத்துக்க ரெடியா இல்ல. ஓகே, ஹரே கிருஷ்ணா. இந்த நான் டிவோட்டிஸ் வந்து தன்னை தானே காட்னு சொன்னாங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி நீங்க வந்து ப்ரூவ் பண்ணுங்க. எப்படி அர்ஜுனா வந்து கேட்டாங்களோ கிருஷ்ணா யூனிவர்சல் ஃபார்ம் காட்டினாங்களோ நீங்க இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஓகே. ஹரே கிருஷ்ணா. உனக்கு எது பாயிண்ட் இருக்கா? யோசிக்கிறேன். ஓகே, ராம்ஜி பிரபு உங்களுக்கு இது கருத்துக்கள் இருக்கா? ராம்ஜி பிரபு சொல்லுங்க பிரபு, உங்களுக்கு என்ன சொல்லுங்க? கிருஷ்ணா தி ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் தி டிரான்சென்டென்டல் லவ். கிருஷ்ணர் வந்து ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் தி டிரான்சென்டென்டல் லவ். ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் டிரான்சென்டென்டல் லவ். அது வந்து யார் கொடுத்தாங்க? ஆக்சுவலா ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் டிரான்சென்டென்டல் லவ் யார் கொடுத்தாங்கன்னா சைத்தன்ய மகாபிரபு இந்த பஞ்சதத்துவம் தான் கொடுத்தாங்க. ஓகே, உங்களுக்கு இந்த புக் இல்லைன்னு நினைக்கிறாங்க, உங்களுக்கு பேசலாம்னு சொன்னேன். வாங்கிட்டேன். சைத்தன்ய சரிதாமிருதம் லாஸ்ட் சண்டே தான் வாங்கினேன். சுருக்க உரைன்னு சொல்லி வாங்கினேன். அதுல இருக்காது, சுருக்க உரையில் இருக்காது. அது ஃபுல் செட் வாங்கினாதான் நான் படிக்கிறது கரெக்டா. ஆமாமா, அது இங்கிலீஷ்ல தமிழ்ல ரெண்டும் வாங்கிட்டேன். அது சுருக்க உரைங்கிறது சின்ன புக்கால இருக்கும் கரெக்டா? அது கிடையாது. நம்ம வந்து இது வந்து 3500 ரூபா இருக்கும். இது வந்து பெரிய பாக்ஸ் பாபாத மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். ஓகே, அவ்வளவு வெயிட் இருக்காது. இதுல 9 புக் இருக்கும். இந்த புக்கை வாங்கி நம்ம வச்சுக்கணும் எப்பயுமே. இது ரொம்ப இது முக்கியமான ஒரு புக். நெக்ஸ்ட் டைம் வாங்கி. தேங்க்யூ பிரபு. சரோஜா மாதாஜி நீங்க சொல்லுங்க அடுத்து. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. சைத்தன்ய மகாபிரபுவோட பக்தி யோக பயிற்சியினால ஈர்க்கப்பட்டு அவங்க சான்றோர்களா இருக்கிறவங்க அவங்க வேத கல்வியில கைவிட்டு விடுறாங்க. யோகிகளா இருக்கிறவங்க அவங்களுடைய அஷ்டாங்க யோகத்தைய கைவிட்டுடுறாங்க. தபஸ்விகள் தங்களுடைய தப செயல்களை கைவிட்டுடுறாங்க. சன்னியாசிகள் தங்களுடைய தத்துவ படிப்பினையே கைவிட்டுடுறாங்க. காரணம் சைத்தன்ய மகாபிரபுவோட பக்தி யோக பயிற்சியினால. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சத்யா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. அன்கண்டிஷனல்
அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு சொன்னாங்க. அன்கண்டிஷனல் லவ், அன்கண்டிஷனல் லவ்னா எந்த விதமான கண்டிஷன் கிடையாது. என்ன பண்றாருன்னா சைத்தன்ய மகாபிரபு அந்த கிருஷ்ண பக்தி அந்த அன்பை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது கொடுக்கும்போது அதை யாரும் பார்க்கல. இந்த மாதிரி இவருக்கு கொடுக்கணும் இவருக்கு கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. யாருக்குனாலும் ரெடியாக இருந்தாலும் கொடுக்குறாரு. பெண்கள், வயதானவர்கள், இவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கு, போன பிறகு இந்த மாதிரி புண்ணியம் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் பார்க்கவே இல்லை. எல்லாருக்கும் அன்கண்டிஷனலாக இஸ் டிஸ்ட்ரிபியூட் இந்த லவ். ஓகே. ஸோ அதனால நம்ம பெருகிறவங்க என்ன பண்ணுவோம், நம்ம வாங்கிக்கணும், அவ்வளோதான். ஓகே. வாங்கிக்கிட்டோம்னா நம்மளும் என்ன பண்ணுவோம், அந்த இதில் வந்து சேர்ந்துடும். இதான் அன்கண்டிஷனலாக எந்த விதமான நிபந்தனை இல்லாமல் உள்ள அந்த அன்பு. ஓகே. தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பாயிண்ட்ஸ் ஆக்சுவலி இந்த இதுல சொல்றாங்க jealous people எவ்வளோ envious-ஆ இருந்தாலுமே if we stick to our principles and follow the footsteps of Panchatattva, this woman will go on unchecked by the imitation Swami Sannyasi. அதனால யாருமே தடுக்க முடியாது. நம்ம குறிக்கோள்ல கரெக்டா இருக்கணும். ஓகே. அப்ப we have to follow the footsteps of Panchatattva. ஓகே. Thank you. இந்த மாதிரி ஸ்வாமிஸ் இந்த மாதிரி எந்த ஒரு பர்சன்ஸ் இது பண்ணாலுமே தடுக்க முடியாது. conscious movement should not be afraid of such fools and rascals. அது எல்லாமே பொருந்தும். இப்போ நம்ம வீட்லயே நம்ம ப்ரோக்ராம் நடத்தல, இது ஆல்சோ கிருஷ்ண கான்ஷியஸ் மூவ்மெண்ட் only. Is also cannot be checked by anyone else. புரியுதா? No one can check it until we stick to the principles. Chaitanya principles stick பண்ண முடியும். No one can check it. Okay. மலைவாச பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பத்ரம் புஷ்பம் பலம் சோயம். இதுல வந்து எதை வேண்டுமானாலும் பக்தர்கள் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு படைக்கலாம். எல்லாத்தையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண மனசார ஏத்துக்கிறார் பிரபு. கரெக்ட் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பஞ்சதத்துவம் மகாமந்திரம் உலகம் முழுவதும் பரவி உள்ளது. இதை பார்த்து பொறாமை கொண்டவங்க வந்து அருவவாதிகள், மாணவர்கள், இந்த குதக்கமா பேசுறவங்க, பாசாங்க காட்டுறவங்க, இவங்க எல்லாம் வந்து இதை வந்து கண்ணா பின்னான்னு ஒரு மாதிரி தப்பா இது பண்றாங்க. அந்த மாதிரி அப்புறம் வேறு சிலர் வந்து நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. அதுல இருக்கவங்க வந்து நான் தான் கடவுள்னு சொன்னா அவங்க கிட்ட நம்ம எதிர்த்து கேள்வி கேட்கணும். நீங்க கடவுள்னா பகவான் இந்த மாதிரி எல்லாம் லீடப் பண்ணிருக்காரு, உங்களால இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு அவங்க நம்ம எதிர்த்து கேள்வி கேட்கணும். அவங்கள நம்ப கூடாது. அதனால நம்ம உலகம் ஃபுல்லா இப்படி மக்கள் தான் நிரம்பியிருக்காங்க. ஓகே. இவங்களை பார்த்து நம்ம டிஸ்கரேஜ் ஆகிறத விட நம்ம ஆச்சாரியர்கள் சொன்னது, அந்த மாதிரி பக்தர்கள், மூத்த பக்தர்கள் என்ன சொன்னாங்க கேட்டு நம்ம என்ன பண்ண, நம்மளை என்தூசியாஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே. எப்படி நம்ம குடும்பத்திலே இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கரேஜ் ஆகக்கூடாது. டீமான்னா யாரு? கிருஷ்ணரை ஒத்துக்கிறதா டீமான் தான், அரக்கர்கள் தான். நம்ம குடும்பத்திலேயே இப்படி ஒருத்தர் டீமானா இருக்கிறானே அதை பார்த்து டிஸ்கரேஜ் ஆகக்கூடாது. ஓகே. இந்த மாதிரி தான் உலகம் ஃபுல்லா இப்படி கலியுகத்தில் இப்படி தான் இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து கிருஷ்ணரோட ஆச்சாரியர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, பக்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், நம்ம உற்சாகம் பண்ணிக்கணும். ஓகே. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. நம்ம இதோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். இப்போ நம்ம திருப்பி நாளைக்கு வந்து பாகவத் கிளாஸ் இருக்கு. நாளைக்கு ராதாஷ்டமி இல்லை? ஓகே. ராதாஷ்டமி கிளாஸ் கிடையாது நாளைக்கு. கரெக்ட். நாளைக்கு கிளாஸ் கிடையாது. வியாழக்கிழமை கிளாஸ் பண்ணல, வியாழக்கிழமை காலையில் கிளாஸ் மீட் பண்ணலாம். ஓகே. இப்போ இங்கே இருக்க வைஷ்ணவங்க, ஆன்லைன் இருக்க வைஷ்ணவ பண்ணலாம். வாஞ்சா கல்பதரூபஸ்ய கிருபா சந்தபஹேவ ச परिदाना भावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. हरे कृष्णा. थैंक यू वेरी मच. हरि बोल. हरे कृष्णा. हरे कृष्णा प्रभु. हरे कृष्णा माताजी. हरे कृष्णा. हरे कृष्णा प्रभु. हरे कृष्णा.